நாளைக்கு வேற தெளிவீர் பிறந்த நாள். உனக்கு எங்க பேனர் அடிக்கிறானோ என்ன பண்ணாலும் தெரியல. தமிழ்நாடு முழுக்க வேற பேர் படிச்சவன்லாம் தெரியல இன்னும் பேனர்லாம். ஹலோ டேய், அது இதெல்லாம் பேனர்லாம் அடிச்சிட்டீங்களா? எவரே தமிழ்நாடு முழுக்க நம்ம தளபதி பேரு மட்டும்தான் இருக்கணும், அது மட்டும்தான் தெரியணும். 22ஆம் தேதி நெருப்பா இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டேன். இப்பவே நைட்டா சொல்லிட்டேன் நான் உங்கள்கிட்ட. எங்கெங்க போஸ்டர் ஒட்டணுமோ, எங்கெங்க பேனர் வைக்கணுமோ எல்லா இடத்துலயும் மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வைங்க. அப்பதான் இருக்கிற எல்லா மக்களும் பார்த்துட்டு தளபதிக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. புரிஞ்சுதா? நீ பேனர்லாம் அனுப்பிச்சுட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்து இந்த யூடியூபு இன்ஸ்டா எல்லாம் சொல்றாங்கல்ல, எல்லாத்துலயும் போட்டு விடுங்க, ட்ரெண்டிங்ல போடுங்க. ஏன்னா தளபதியை வந்து முதல்ல கட்சிக்கு வந்து பிறந்தநாள் வருதுங்கிறப்ப எல்லாம் தளபதியை கொண்டாடணும். எலெக்ஷன் வேற கூட்டு நெருங்கிட்டு இருக்கு, எதை வம்பு பண்ணிடாதீங்கடா. வச்சிடுறான். அல்ல வினோத்தே, நாளைக்கு தலைவர் பர்த்டே தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரியும்டா, சொல்லு. அதுதான் விஷயமா பேசிட்டு இருக்கேன். காசு கேட்டுருந்தா அவன் மேல இருந்து போன் அடிக்கிறானா, என்னடா பேனர் அடிச்சீங்களா, போஸ்டர் ஒட்டுனீங்களான்னு சொல்லி கேட்டே இருக்கானா. தளபதிக்கு ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. இந்த ரீல்ஸ் எல்லாம் அப்புறம் பண்ணிடா, நீ ரீல்ஸ் எப்போ ஆன் பண்ணிக்கலாம்டா, காசு குடுறா நெட்டு கேட்டு நிக்கிறாங்க. எங்க அம்மாட்ட நேற்றே காசு கேட்டேன்டா, காசு இல்ல. எங்க அப்பாட்ட தான் கேட்கணும், கேட்க முடியாது. எங்க அப்பா சட்டை கட்டி போட்டா எடுத்து வந்து கொடுத்துறேன், அவ்வளவுதான். அப்பா எப்போ சட்டை கட்டுவா, நீ எப்படா கொண்டாந்து குடுக்கறது? ஏன்டா நீங்க எல்லாம் கட்சியில இருக்கீங்க? முதல்ல நீங்க எல்லாம் எதுக்குடா நீ ஒரு 100 ரூபா கொடுக்க வக்கு இல்ல, நீ எதுடா கட்சியில இருக்க? நீலாம் நாங்க யாரு தெரியுமா? நீ யாரா வேணா என்ன காலேஜ் தானே போற? நீ காலேஜ் தான்ப்பா போறேன். காலேஜ் போற பையன் எப்படிப்பா காசு இருக்கும்? எங்க அப்பா சட்டை கட்டி போட பர்ஸ்ல தான் எடுக்குன்னு சொல்றேன் நான். அப்புறம் சீக்கிரம் எடுத்து வந்து கூட எனக்கு பிரஷர் ஏத்துறானா. ஏன்னா என்னமா நீங்க பேனர் அடிக்கிறீங்க தொகுதியிலன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா. ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பண்ணும்பா, வா ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் ஒண்ணு பண்ணுவோம். ரீல்ஸ்லாம் அப்ப நான் பண்ணலாம்டா. ஒரு வீடியோ டெடிகேட் பண்ணும்பா. அவன் டச் பசங்கள்ட்ட ஒரு 100 ரூபா கடன் வாங்கி என்கிட்ட குடுறான், எனக்கு ஜிபே பண்ணிட்டா முதல்ல. நீ ஏன் போட்டு அடியாடா? இதுல என்ன இருக்கு? நான் நாளைக்கு தர மாட்டேன். நான் மட்டும் கோடி இல்லையா பொருள்டா. நானும் ஏதோ கொஞ்சம் நெஞ்ச வேலைக்கு போய் ஏதோ 150 ஏத்துட்டுறேன். என் பொண்ணு வந்து அப்பா இது வாங்கி கொடுப்பா, பண்ணு வாங்கி கொடு கேட்டுது. அதே நான் வாங்கி கொடுக்க முடியல. என்கிட்ட ட்ரோல் ஐடி கூட இல்லையா? என்கிட்ட ஒண்ணு இல்லையா? வெறும் பாக்கெட் தான் இருக்கு. நீ போயிட்டு அடிடா. சரி நான் அடிச்சு சொல்றேன். ஏன்டா நீங்களாம் ஒரு விஷயம் அங்க பாரு, பின்னாடி பாரு, தமிழ்நாடே இருக்கு என் பின்னாடி. ஏன்டா பாரு ரீல்ஸ். அந்த போஸ்டர் குடுறா. நேத்து கஷ்டப்பட்டு அடிச்சது. ஆமாண்டா. ஓ தளபதி மறைக்கி, தளபதி அதான் மறைக்கி. இருடா விட்டுறல, அது கம்ப்ளைண்ட். இந்த மூட்டி மூணு தளபதி முழுவத வேணாமா? தளபதி மேல கை வைக்காத. இந்த அந்த போஸ் நீயே ஓட்டுறான். நான் ஓட்டுறேன். குடுறாங்க. நான் குடுறான். அவன் கம்முனு போறான். அவனை ஒட்டி உதவிட்டுடா போறப்படா. தளபதி பிறந்தாலே ஒரு வீலிங் பண்ணுமா? தளபதி பிறந்த நாளே போன் பண்ணி தளபதிக்கு விஷ் பண்ணணும். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் பூசின்னு இருக்கு, எதுக்கு இருக்கிறேன்? 86,000 ஓட்டுகள் வாங்கி கொடுக்க போறேன் அவருக்கு நானு. ஹலோ தளபதி. நெஞ்சில் குடி இருக்கும் ஆனந்த, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? இதெல்லாம் நீ மக்கள்கிட்டே பேசுங்க தளபதி. நெஞ்சில் குடி இருக்கும், வயிற்றுல குடி இருக்குன்னு என்னகிட்டே போடுறீங்களா? என் நெஞ்சில நீங்க எப்பவுமே நீங்க தான். சரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். யாருக்கு பிறந்த நாள் சொல்லுங்க? என்ன தளபதி இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு தான் தளபதி பிறந்த நாள். நம்ம பிறந்த நாள் தமிழ்நாடே கொண்டாடும், தெரியாத உங்களுக்கு? அது எனக்கும் தெரியும் தளபதி. தளபதி உங்க பிறந்த நாளுக்கு வந்து பசங்க எல்லாம் ஆசைப்பட்டானோ வந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சிடலாம், ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி கூப்பிட்டு ஒரு மேடையை போட்டு பேசிடலாம் சொல்றானா. வரீங்களா? இல்ல வந்து உங்களுக்கு பாட்டு ஷூட்டிங், டான்ஸ் ஆடுற ஷூட்டிங் ஏதாவது இருக்குதா? இல்ல ஷூட்டிங் கொஞ்சம் முடிச்சிட்டேன், கொஞ்சம் டயர்டா இருக்கு. எப்பதான் ஷூட்டிங் முடிச்சு நீ வருவ? எல்லாம் கொந்தளிக்கிறானா. போகிற பார்த்து நான் தான் தலைவர்னு சொல்றானா. நீ ஒன்னே வச்சுக்கிட்ட முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, பேட்ச் வரதா இருக்கு. சீக்கிரம் அதை முடிச்சுட்டு நீ சீக்கிரம் வா. 10வது எல்லாம் கிண்டல் பண்றானா, என்னடா அது மறைஞ்சிருக்காது, ஷூட்டிங் நடிக்க ஆடிக்கிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்காரு. சரி அதெல்லாம் விடு, பிறந்த நாளுக்கு வந்துரு. உனக்காக மேடெல்லாம் போட்டு லைட் எல்லாம் கட்டி எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். சரி பாப்போம், முடிஞ்ச வரைக்கும் வந்துடுறியா? வந்துடுறேன். சரி வா, நான் லைட் எல்லாம் போட வச்சிருக்கேன், பாத்துக்கிறேன். நம்ம கூட்டத்தை கொஞ்சம் கட்டி வைங்க. ஓகே வந்துரு. இவரை கூப்பிட்டு நான் பாடுறா பாடு பெரும்பாடால இருக்குது. எதுவுமே என் பத்திரை மாதிரிலாம் இருக்குது. அவர் பத்திரை நாடாது. அவர் வந்தா சரி நம்ம கட்சிக்கு எதுக்கு தலைவர் பேசா இவ்வளவு பார்த்தா என்னப்பா
சரி, நாளைக்கு கட்சி மேடை இருக்குது. அவருக்கு பிறந்தாள் வாழ்த்துக்கள் கூற நாங்கெல்லாம் கூடுறோம். ஒளிப்பதிவு நீங்க பண்ணி எல்லா இடத்துலயும் தலைவரை பிறந்தாலும் பரப்புங்க. சரி, நான் போயிட்டு ஏற்பாடு என்னன்னு பார்த்து வரேன். டேய், அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணாதீங்கடா, லைட்டெல்லாம் போடுங்கடா. தளபதி வர நேரத்துல ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க? ஓரம் போங்கடா எல்லாம். வணக்கம். தளபதி பிறந்தநாளுக்கு அங்கே கூடி வந்திருக்க எல்லாருக்கும் நான் வணக்கம் தெரிவிச்சுறேன். இந்த நன்னாளில், நம்ம தளபதி பிறந்த நாளில் நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்கலாம். தளபதி தான் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், கிளம்பிட்டேங்கிறாரு. இன்னொரு 10 நிமிஷத்துல தளபதி மேடை ஏறிடுவாரு. நீங்க எல்லாம் ரெடியா இருங்க. அந்த போனுக்குன்னு எல்லாம் ஒழுங்கா கீழே வச்சிருங்க. எடுத்து வீடியோ இப்போ எடுக்காதீங்க. அதுக்குதான் நம்ம பின்னாடி கேமராலாம் வச்சிருக்கோம், ட்ரோனு கீழு எல்லாம் வச்சிருக்கிறோம். அண்ணா, நீங்க எதுவும் எடுக்காதீங்க. அதுல எடுத்து நம்ம பதிவிடுவோம். அண்ணா, தளபதி வராரு. எப்பா தம்பி, ஒழுங்கா சொல்றேன், கீழே உட்காந்துரு. அந்த பூத்து கமிட்டி மாநாட்டிலே உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கிடக்கு முடுக்கா பண்ணிட்டு இருக்கா. கீழே உட்காரு. தளபதி வராம மட்டும் கத்துறா மட்டும் போதும். கத்துறதுக்கு ஆளு கூட்ட வந்தியா நீ? சரி, அப்படியே வச்சிரு. அந்த ஜூஸ் வாங்கி கொடுத்து கரெக்டா வச்சிரு. தளபதி எப்பயா வர? என்ன மணி என்ன ஆகுது? என்னையா பண்ணிட்டு இருக்காங்க? மக்கள்லாம் வெறியா வராங்க. இப்பதான் என் வீட்டுல கிளம்பி இருக்க, வந்துடுறாரு. என்ன ஒரு 5 நிமிஷம் ஓட்டு வந்துடுறேன். சரி வா. தளபதி வந்துகிட்டே இருக்காரு. எங்கள் வருங்காலத்தின் தமிழகத்தின் தளபதியே 26 சிஎம் அவர்களை மேடைக்கோடு வந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள். 2026 நம்ம தளபதி சிஎம் ஆக போறாரு. இதோ உங்க கண்ணு முன்னாடி தெரியுது பாருங்க. வந்து கொண்டே இருக்கிறார். தளபதி வராரு. தளபதி வாங்க, மேடைக்கு வாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அனைவரும் கரகோஷத்துடன் எழுப்போம். தளபதி வாழ்க. நெஞ்சில் குழி இருக்கும். என்ன விஷயம், நல்லா இருக்கீங்களா? வாங்கத்து. சரி, வாங்க உட்காருங்க. இந்த நன்னாளிலே இங்கே கூடியிருக்கும் தொண்டர்கள் அனைவருக்கும் 26 2026 எது 26 2026 அன்று அந்த வருஷத்தில் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் எங்கள் தளபதி, எங்கள் தலைவர் விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை என் வாயால் முதல் முறையாக நான் கூறுகிறேன். தளபதி பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம இந்த நன்னாளில ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் நல்ல சாப்பாடு, நல்ல துணி, அப்புறம் ரத்தம், குருதி குடை எல்லாம் நம்ம கட்சியிலிருந்து தொண்டர்களுமா கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். எப்பவும் கொடுப்போம், கொடுத்துக்கிட்டே இருப்போம். எல்லா வருஷத்துலையும் கொடுப்போம்னு சொல்றேன். உறுதிமொழி கொடுக்குறேன் நான் இப்பவே. அதிகமா பேசிட்டு இருக்காதையா. அதே மாதிரி கூட்டத்துல இருக்க நீங்க நம்ம தளபதி பிறந்தநாள் அன்னைக்கு எல்லாரும் ஹேஷ்டேக்னு போட்டு தளபதி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும். தெரிவிச்சது மட்டும் இல்லாம உங்க ஏரியா பக்கத்துலயும் போய் அங்க உள்ள மக்களுக்கு நன்மைகள் செய்யற மாதிரி நோட்டு, புத்தகம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். அதையும் சொல்லிடுறேன். நம்மளுக்கு இன்னும் சின்ன வரலன்னு கவலைப்படாதீங்க. நம்ம தலைவர் முகமே நம்மளுக்கு சின்னம்தான். அவர் சிரிப்பா பார்த்தாலே போதும், எல்லாரும் ஓட்டு தானா வரும். எதுவும் பயப்படாதீங்க. இன்னும் கூடிய விரைவில நம்ம ஆட்சியை பிடிக்க போறது உறுதி. என் தலைவரை 26வது வருஷம் சிஎம் ஆக்க வேண்டிய தலைவா, சிஎம் ஆக்க வேண்டியது எங்க கடமை மட்டும் இல்ல, உங்க கடமையும் கூட. 2026 நம்ம தளபதியை சிஎம் ஆக்கணும். இன்னொரு வாட்டி சொல்றேன், தளபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் கட்சி, இந்த கட்சியின் தளபதி நானாக, தலைவர் அவராக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது கட்சியின் தலைவர் திரு தளபதி அவர்கள் உங்கள் முன்னே பிறந்த நாள் அன்று உரையாற்றுவார். தளபதி வாங்க. என் நெஞ்சில் கூட இருக்கும். நண்பு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புஷி சொன்னாரு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா நமக்கு பிறந்தநாள்ன்றது வேணாம்னு நினைச்சு சொல்லிட்டு இருந்தோம். படம் ஷூட்டிங் இருந்துச்சு, போயிட்டு வந்த உங்களுக்காக நடிச்சிட்டு இருக்கோம். கடைசி படம் கேரியரோட உச்சத்தை, எப்படி கேரியரோட உச்சத்தை விட்டுட்டு உங்களுக்காக உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்கள ஒருத்தன் வந்திருக்கேன். வாங்க. இப்ப நம்ம பிறந்த நாளுக்கு இதெல்லாம் சொல்ல அவசியம் இல்லை.
எப்பவுமே நம்ம என்னைக்குமே மக்களோட மக்கள் தான் ஆசைப்படுறோம். இப்ப இதுல இந்த தலைவர் பேரை சொல்ல மாட்டாங்க, அந்த தலைவர் பேரை சொல்ல மாட்டாங்க சொல்றீங்களே. மாண்புமிகு மோடி அவர்களே, அமித்ஷா அவர்களே, இந்த மாதிரி கேலேன்னு போட்டுட்டு போயிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம என்னைக்குமே ஒரே மாதிரிதான் இருக்கிறோம். எனக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸா நீங்க இருக்கீங்க, நீங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். விர்ச்சுவல் மட்டும் இல்ல, என் உடல் பொருள் ஆவி எல்லாமே உங்களுக்காக தான். எடுத்துக்கோங்க. கேரியர் உச்சத்தை பணத்தை துச்சமா தூக்கி போட்டு வந்திருக்கேன். எதுக்காக? உங்களுக்காக. நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம கல்வி விடாத நடத்தியிருந்தோம். அதுல நம்மள காமராஜர் சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் வேணாம், தேவையில்லாத வேலை நம்மளுக்கு. நம்ம என்னைக்கும் நம்மளோட இருந்துட்டு போயிடணும். கட்சி கொள்கை இப்படிதான் போயிட்டு இருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்? ஆட்சிக்கு எதுக்காக செய்யறோம் எனக்கே தெரியல. இனிமே தான் பார்த்து எழுதிட்டு இருக்கோம், செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம்னா, மக்களுக்கு ஒரு புஷி ஆனந்த் மாதிரி ஒரு செயல்பாடு உள்ள தலைவரா ஒரு தொண்டர்கள்லாம் இருக்க வரைக்கும் என்னைக்குமே நம்ம கேரியர் உச்சத்தான் இருப்போம். இப்ப ஏதாவது மக்கள் இடையில ஏதாவது கேள்விகள் இருந்தா நம்ம இப்போதைக்கு இதுக்கு பதில் சொல்லாதீங்க. நீங்க மட்டும் உங்க பாதை நாளைக்கு ஓடிட்டே இருக்க. பாதை தான் ரொம்ப முக்கியம். எதிர்கட்சிக்காரங்க செய்யற விலையில சிக்கிடாதீங்க. ஏற்கனவே ட்ரோல் மெட்டீரியலா போயிட்டு இருக்கோம். நம்மள அணில்கள் சொல்லிட்டு மிரட்டுறாங்க. நம்ம அணில்கள் தான். யாருக்கு அணில்கள்? நீங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அணில்கள் மாதிரி இருந்த மாதிரி எனக்கு நீங்க அணில்களா இருக்கிறீங்க. அணில்கள்லாம் உயர்வா தெரியுறீங்க. எனக்கு அணில்கள் உடம்புல பாத்தீங்கன்னா 3 கோடு இருக்கும். எதுக்காக? அது கடுமையா உழைச்சதுக்காக கோடு போட்டு விட்டாருன்னு சொல்லுவாங்க. அது சொல்றதுக்காக அணில்கள் சொல்ற கோவப்படாதீங்க. அணில்கள பெருமையான வார்த்தை. சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு யாரை பத்தி கவலைப்படாதீங்க. என்னைக்குமே நம்ம கொள்கை வச்சுட்டு இருக்கோம். கட்சி சின்னம் இல்லைன்னு நினைக்காதீங்க. சின்னம் வந்துகிட்டே இருக்கு. சின்னத்தை வந்த உடனே நம்ம விளம்பரம் பண்ணுவோம். பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் போஸ்டர் பறக்கணும். எப்பவுமே அது மாதிரி இருக்கணும். எப்படி கேரள உச்சத்தை விட்டு வந்தனோ அதே மாதிரி நம்ம கொள்கை சின்னங்கள் எல்லாருமே தமிழக முழுக்க பரவணும். உங்கள முன்னாடி நின்று பேசிட்டு இருக்க நேரடியாக எதிர்க்க துணிவு இல்லாத ஆளுகள் தான் நம்மள மாதிரி ஆளுகளை எதிர்க்க நினைக்கிறாங்க. இப்ப நம்ம 2026 எலெக்ஷன் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? எப்படி இருக்கணும்? ஃபயரா இருக்கணும். அதுக்காக பத்த வச்சு விட்டு போயிடாதீங்க. ஆல்ரெடி அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. எங்க எரியணும்? மனசுல எரிந்த ஃபயரு. அந்த ஃபயர் அப்படி இருந்தாதான் நமக்கு ஃபயரா இருக்கும். நம்மள மீறி எத்தனை எதிர்ப்படை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யானை பழத்துல இருக்காங்க. நம்ம எப்படி இருக்கோம்? இப்பதான் குதிரை மாதிரி போயிட்டு இருக்கோம். முந்தி தான் போகணும் நம்ம. அப்ப நம்ம ஒரு விஷயமும் பார்த்து செய்யணும். ட்ரோல் மெட்டீரியல்ஸ் தயவு செஞ்சு ஆகிடாதீங்க. என்னைக்குமே போராடுங்க. பிறந்த நாளை கொண்டாடுறதுனா அப்புறம் வச்சுக்கலாம். நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணும்? இப்ப பிறந்த நாள் கொண்டாட்டம் கிடையாது, இது அரசியல் கொண்டாட்டம். ஜெயிக்கிறோம், சாதிக்கிறோம். ஜனநாயகம் படத்தை பார்த்து கொண்டாடுங்க. பாட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. எப்பவுமே களத்தை சந்திக்கும்.